ஹோம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் நரேந்திரன் ராதாகிருஷ்ணன், இவர் மிஸ்டர் அன்பு. ஹோம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இங்கே சென்னையில் டி நகர் பக்கத்தில் இருக்க சிடி நகரில் பண்ணிட்டு வரோம். எல்லா ஆன்மீக பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஸோ அந்த இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம அதோடைய விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிலைகள், அதாவது சாமி சிலைகள் பற்றி நம்ம பார்க்கலாங்க. சாமி சிலைகள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கருங்காலியிலே இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகரில் ஆரம்பித்து சின்ன சின்ன விநாயகர், அதுக்கப்புறம் அடுத்த லெவல் பெரிய லெவலில் விநாயகர்லாம் இருக்குது. 5 முக விநாயகர் இருக்காங்க. 5 முக விநாயகர், கருங்காலி, ஒரே கருங்காலி மரத்தில் செஞ்ச விநாயகர் இதுங்க. அதுக்கப்புறம் நடராஜ சிலைகள் இருக்குது, யானைகள் இருக்குது, வேல், அதுக்கப்புறம் வந்து கருங்காலி கட்டைகள் இருக்குது, வேறு வேறு சைஸில் கருங்காலி கட்டைகள், சூலம் இருக்குது. லிங்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து லிங்கம், நந்தி, அடுத்த சைஸு, அடுத்தடுத்த பெரிய பெரிய சைஸ்கள் இருக்குது. அப்புறம் சரஸ்வதி இருக்காங்க, விநாயகர், ரத்தன விநாயகர் இருக்கிறாரு, லக்ஷ்மி, முருகர், அதுக்கப்புறம் அம்மன் இருக்காங்க. வராகி அம்மன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இப்போதைக்கு வராகி அம்மன் நிறைய பேர் வாங்கி வழிபட்டுட்டு இருக்காங்க. வராகி அம்மன் நம்மக்கிட்ட இருக்காங்க. பெரிய சைஸில் விநாயகர் இருக்கார். அப்புறம் உத்திஷ்ட கணபதி நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. உத்திஷ்ட கணபதி நான் காமிக்கிறேன். உத்திஷ்ட கணபதி கிட்டத்தட்ட 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு சைஸில் இருப்பாங்க. 5 6 இன்ச் சைஸில் இருப்பாங்க உத்திஷ்ட கணபதி. இதுவும் ஒரே மரத்தில் செஞ்ச விநாயகர். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஹனுமன், ஆஞ்சநேயர் சிலைகளும் நிறைய இருக்குது. இது 5 முக ஆஞ்சநேயர் சிலைகள், 10 சின்ன சின்ன ஆஞ்சநேயர் சிலைகள்லாம் இருக்குது. 9 இன்ச்சில் இருந்து 4 இன்ச்சு வரைக்கும் ஆஞ்சநேயர் சிலைகள் இருக்குது. இது ஃபுல்லாகவே கருங்காலி கட்டைகளை செஞ்சது. இது தவிர பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டையில் செய்யப்பட்ட பாக்ஸு, அதில் இருக்க தாயத்துகள் பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டையில் செஞ்ச தாயத்துகள் இருக்குது. இது இல்லாமல் எந்திரங்கள், நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் எந்திரங்கள்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்திர வேல் நம்மக்கிட்ட இருக்குது. 12 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் வேல் இருக்குது. இது எல்லாமே கருங்காலி கட்டையில் செஞ்சது. அப்புறம் காப்பர் கேப் போட்ட ஸ்டிக் இருக்குது. கருங்காலி கட்டையில் செஞ்ச இந்த மாதிரி இது கட்டைகள் இருக்குது. இது எல்லாமே கருங்காலி பொருட்கள். அது முடிச்சுட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்டிங்க்கு நண்பர்களுக்கு வந்து நீங்கள் பரிசாக கொடுக்க முடியும். அது இந்த மாதிரி சாமி சிலைகளை அழகாக அக்ரிலிக் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த முருகர் ரொம்ப ஸ்பெஷலான முருகர். இவர் வந்து மலேசியன் முருகர்னு சொல்கிறாங்க. இவரை நம்ம வந்து கருங்காலி பவுடரில் நிறைய கஸ்டமர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால கருங்காலி பவுடர் ப்ளஸ் ரெசினில் செஞ்ச முருகர். இந்த மாதிரி அழகாக நேர்த்தியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கருங்காலியில் பண்ணுறது கஷ்டன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கருங்காலி பவுடரில் ரெசினை கலந்து, கொஞ்சமாக ரெசினை கலக்கணும், இல்லைன்னா அந்த கிரிப்னஸ் இருக்காது, அந்த ஷேப் கிடைக்காது. கருங்காலி பவுடரில் ரெசினை கலந்து இந்த மாதிரி முருகரை பண்ணியிருக்கோம். இந்த முருகர் நம்மக்கிட்ட 6 இன்ச்சில் இருக்குது, 9 இன்ச்சில் இருக்குது, 12 இன்ச்சில் இருந்து இருக்குது. ஸோ இந்த பெரிய சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்குன்றது. இந்த மாதிரி கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸும் இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணால் அழகாக இருக்கும், ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ எந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன சாமிகள் வேணும், இல்லை எது பர்டிகுலராக இந்த மாதிரி வேணும்ன்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது தவிர நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கிஃப்ட்ஸோ இல்லை நிறைய பேருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இது மாதிரி சாமி சிலைகளும் நம்ம பண்ணுறோம். இந்த சிலை வந்து காப்பரில் செஞ்சு கோல்ட் பிளேட்டட் பண்ணது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காப்பரில் செஞ்ச கோல்ட் பிளேட்டட் விக்கிரகங்களை நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். இப்படி இருக்கும். இது கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது, கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு அழகாக நீட்டாக ஃப்ரேம் பண்ணி ஒரு மெமரபிள் கிஃப்டாக, உங்களுக்கு மறக்க முடியாத ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இதுக்கான முயற்சிகள் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். எல்லா சாமி சிலைகளும் நம்மளால பண்ணி கொடுக்க முடியாத மாதிரி இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர சாமி ஃபோட்டோஸ், எல்லா சாமி ஃபோட்டோஸும் நம்ம கிட்ட நல்ல ஃப்ரேம்ஸ் நல்லா திக்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், போர்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் ஃபோட்டோஸ், எல்லா சாமி ஃபோட்டோஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. என்ன சாமி ஃபோட்டோ வேணுமோ அதை பண்ணி கொடுக்க முடியும். உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோ என்ன இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணி அதுவும் ஃபோட்டோவாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் நாங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தபடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஐம்பொன் சிலைகள், இது எல்லாமே ஐம்பொன் சிலைகள்ங்க. இது பார்த்தீங்கன்னா டாலர், சின்ன சின்ன டாலர்ஸு,
வராகி அம்மன் டாலரு, சிவன் டாலர், அப்புறம் மேரு டாலர், ஓம் டாலர், இந்த மாதிரி நிறைய டாலர் இருக்குது. சாமியோடைய விக்கிரகங்களை வச்ச டாலர்ஸ்லாம் இருக்குது. விநாயகர் டாலர், முருகர் டாலர், பெருமாள் டாலர், இந்த மாதிரி நிறைய டாலர் இருக்குது. இது தவிர இது மாதிரி நிறைய சிலைகள் நம்ம கிட்ட இருக்குது. சின்ன சின்ன சிலைகள். விநாயகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. இது மாதிரி சின்ன விநாயகர், இது ஐம்பொன்னில் செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன லக்ஷ்மி ஐம்பொன்னில் செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி வேல் எனக்கு வேணும், காரில் வைக்கிறதுக்காக வேல் தேவைப்படுதுன்ட்டு. இதுக்காக நம்ம ஐம்பொன்னில் செஞ்சு சின்னதாக தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் இருக்கும். அழகாக காரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலைகள், முருகர் சிலைகள், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், கால பைரவர், இது மாதிரி விஷ்ணு சிலைகள் இருக்குது. அப்புறம் சரஸ்வதி சிலைகள், அப்புறம் அண்ணாமலையார் சிலைகள், போகர் சித்தர். சில பேர் கேட்டிருந்தாங்க போகருடைய எங்களுக்கு வந்து இது வேணும், சிலைகள் வேணும்ன்ட்டு, அதுவும் இருக்குது. இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே ஐம்பொன்னில் இருக்குது. அப்புறம் காப்பர் சிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிங்கம் நந்தியோடு இருக்குது, முருகருடைய வேலு, சின்ன சின்ன விநாயகர், முருகர் பள்ளி தெய்வானையோடு இருக்கிறாங்க, வராகி அம்மன், இந்த மாதிரி சிலைகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன். இது வந்து ரொம்ப பெரிய ஐம்பொன் சிலைகள். விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மாதிரி சிலைகள் நம்மக்கிட்ட இருக்குது. காசு மாலைகள், காப்பரில் செஞ்சு கோல்ட் பிளேட்டிங்கில் செஞ்ச காசு மாலைகள், சின்ன மாதிரி இது மாதிரி இருக்கும். நிறைய பேர் கிஃப்டிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணாங்க. கிஃப்டிங்காகவே நம்ம நிறைய வச்சுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வருது, இல்லை நியூ இயர் வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய மாதிரி குபேர காயின்கள், இந்த மாதிரி காயின்கள் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மற்றும் ஒரு பக்கத்தில் தாமரை போட்ட காயின்கள், இதுவும் கிஃப்டிங் பண்ணுறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய சைஸ் காயின்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஷ்டலட்சுமி காயின் இருக்குது. இந்த மாதிரி காயின்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குங்களா, இதோட பெரிய காயின் இந்த சைஸ்லேயும் நம்மக்கிட்ட காயின் இருக்குது. இது மாதிரி என்ன காயின்ஸ், இது எல்லாமே சாம்பிள் தான். இது மாதிரி என்ன காயின் வேணாலும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். நீட்டாக சாமியை வந்து நல்லா அழகாக பொறிச்சு மூஞ்செல்லாம் முகம்லாம் ரொம்ப கலையாக இருக்குங்க. பின்னாடி வந்து அந்த எந்திரங்களை வச்சு இந்த மாதிரி காயின்லாம் பண்ணி கிஃப்டிங் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் கற்பக விருட்ச மரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடராஜர் சிலைகள், இது காப்பரில் பண்ணியிருக்கிறது. அப்புறம் ரெசின்லி பண்ணியிருக்க சிலைகள் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் வேல், காப்பரில் பண்ண வேல், இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது சஸ்திரபந்த வேல், அங்கே வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கருங்காலியில் காமிச்சிருந்தேன். இது ஐம்பொன்னில் செஞ்ச சஸ்திரபந்த வேல், இது ஒரு காப்பர் வேல். இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் முடி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு செலுத்துகிற ஒரு கொழுக்கட்டை. இதை வந்து 3 மணியாக இது இந்த தூரங்களில் வந்து நூலை கோத்துட்டு நம்ம 3 மணியாக போட்டுட்டு விநாயகர்களுக்கு வந்து கொழுக்கட்டை மாதிரி இப்படி சாத்த முடியும். ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணாங்க. இது நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்டாகவே இருக்குது. நிறைய பேர்கிட்ட இது மாதிரி கிடையாது. இதை வந்து விநாயகருக்கு செலுத்துறது அவ்வளோ நல்ல ஒரு விஷயங்க. இது மாதிரி கொழுக்கட்டிகள் வேறு சைஸில் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ், இது சின்ன சைஸ்லேயே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பொன் சிலைகள் பார்த்துருந்தோம், அப்புறம் காப்பர் சிலைகள் பார்த்துருந்தோம், கிஃப்டிங் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தோம், ஒரு ஆன்மீக பொருளை ஒரு கிஃப்டாக எப்படி கொடுக்கலான்ட்டு பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஸ்படிகமும் நம்மக்கிட்ட ஸ்படிக லிங்கங்கள் இருக்குது, அப்புறம் விநாயகர் இருக்குது. இன்னும் நிறைய நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கிறிஸ்டல்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கிறிஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கிறிஸ்டல்ஸ், அமெத்திஸ்ட் கிறிஸ்டல்ஸு, அதுக்கப்புறம் மூன் ஸ்டோனு, கேரலின், ரோஸ் குவார்ட்ஸ், இது மாதிரி நம்பர் ஆஃப் நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ்லேயே வந்து 7 சக்கரா ட்ரீ, 7 சக்கரா மரம் இருக்குது, அமெத்திஸ்ட் மரம் இருக்குது. இது கோமதி சக்கரம் மரம். கோமதி சக்கரன்றது தெரியும் உங்களுக்கு, சின்ன சோழி மாதிரி இருக்கும், அதில் செய்யப்பட்ட மரம். இந்த மாதிரி மரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் வீட்டில் லக்ஷ்மி கலாட்சியம் வரத்துக்கும் நிறைய பேர் கோமதி சக்கரத்தை வைக்கிறாங்க. இது தவிர பிரமிடு, இந்த மாதிரி பிரமிடுகள் வந்து நவகிரக பிரமிடுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு 1/2 இன்ச்சு பிரமிட் இருக்கும். இது மாதிரி 2 இன்ச்சு பிரமிடும் நம்மக்கிட்ட எல்லா இதுலையுமே இருக்குங்க. இது தவிர நம்மக்கிட்ட நிறைய மாலைகள், அதாவது கிறிஸ்டல் மாலைகள் இருக்குது. பிரேஸ்லெட்ஸ், நம்ம கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குங்க. எலாஸ்டிக் பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரேஸ்லெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறது, இல்லை அழகாக இருக்குது, கைக்கு போட்டால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒன்றுத்துக்கும் ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு அவசியங்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டில் மாட்டுற வாழை மேடம், இல்லை ஹால், இல்லைன்னா கந்திஷ்டி பிரச்சனை இருக்குது, இல்லை வீட்டுக்கு வெளியே மாட்டக்கூடியது, இது மாதிரி ஹேங்கர்ஸ், ஸ்டோன் ஹேங்கர்ஸ் இருக்குது. இது டைகர் ஐன்னு சொல்லுவாங்க. டைகர் ஐ ஸ்டோனில் செஞ்ச ஹேங்கர். இது நம்ம வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி இதை மாட்டி வைக்கலாம், இல்லை உள்ளுக்காக மாட்டி வைக்கலாம்.
இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோன் சொல்கிறாங்க, அதுவுடைய ஹேங்கர்ஸ். அதுக்கப்புறம் 7 சக்கரா ஹேங்கர்ஸ், 7 சக்கரங்களுடைய ஒரு கல்லுக்கும் ஒரு சக்கரங்களுக்கு அதுக்கான ஹேங்கர்ஸ். இது மாதிரி நிறைய ஹேங்கர்ஸ் இருக்குது. இந்த ஹேங்கர் வந்து சன்ஸ்டோன் ஹேங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சன்ஸ்டோன் கல்லால் செய்யப்பட்ட ஹேங்கர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேங்கர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. இதில் வந்து நூல்லையே நம்ம கோர்த்து கொடுக்குறோம். இது இல்லாமல் காப்பர், வெள்ளி, எந்த பொருளாக இருந்தாலும் எந்த ஸ்டோன்ஸாக இருந்தாலும் நம்மளால் நேர்த்தியாக பண்ணி கொடுக்க முடியும். நூல்லையே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி காப்பர் இல்லை வெள்ளி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு நம்ம அழகாக அவங்களுக்கு கழுத்தில் மாலையாகவும் இல்லை பிரேஸ்லெட்டாகவும் பண்ணி கொடுக்க முடியுது. இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறும் இப்போ வந்து எனக்கு ரோஸ் குவார்ட்ஸில் மட்டும்தான் வேணுமா, இல்லைனா வந்து அமெத்திஸ்டில் மட்டும்தான் வேணுமான்றது இல்லை. நிறைய வெரைட்டி, நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி பிரேஸ்லெட்ஸ் மாதிரியும் ஸோ நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு எனக்கு பிரேஸ்லெட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோஸ் குவார்ட்ஸ், அமெத்திஸ்ட், லெவர்னைட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு நம்ம பிரேஸ்லெட்ஸ் பண்ணோம். அது கூட எனக்கு கருங்காலி சேர்த்து கொடுங்க சார் சொல்லுவாங்க. ஸோ கருங்காலியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன மாதிரி மாலைகளோ இல்லைன்னா பிரேஸ்லெட்ஸோ இல்லை மோதிரங்களோ இது எல்லாமே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம்னா கருங்காலி பற்றி பார்த்துருந்தோம், அப்புறம் ஐம்பொன் சிலைகள் பார்த்துருந்தோம், காப்பர் சிலைகள் பார்த்துருக்கோம், கிறிஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ருத்ராட்சத்துக்குள்ளே போகலாங்க. ருத்ராட்சம் பார்க்கும்போது நம்ம கிட்ட 1லேருந்து 21 முகம் வரைக்கும் ருத்ராட்சங்கள் இருக்குது. அது இல்லாமல் கௌரி சங்கர் இருக்கும், அதுக்கப்புறம் கணேஷ் ருத்ராட்சங்கள் இருக்கும், சவார் இருக்கு, திரிச்சூடி, இது மாதிரி ருத்ராட்சங்கள் நிறையவே இருக்கு. நம்மளால ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப்பால எந்த ருத்ராட்சங்கள் வேணாலும் வாங்கி கொடுக்க முடியும். உடனே தேவை என்னும் போது நம்மளுக்கு 1லேருந்து 12 முக ருத்ராட்சம் வரைக்கும் உடனே எங்களால் கொடுக்க முடியும். இது ஒரு முக ருத்ராட்சம் நிலவு வடிவத்தில் இருக்கும். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சர்டிஃபைடான ருத்ராட்சங்கள் தான், சைஸ் வாரியாக இருக்கும். இது ஒரு முக ருத்ராட்சம். இது 2 முக ருத்ராட்சம். இது நேபாளில் இருக்க ருத்ராட்சம், நேபாளுடைய ஆர்ஜின், அதாவது நேபாளில் விளையப்பட்ட ருத்ராட்சம். ருத்ராட்சங்களே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கிறது, ஹரித்வாரில் விளையிறது இருக்குது, நிறைய இடத்துல விளையுது, நான் இல்லைன்னு சொல்ல. ரொம்ப ஸ்பெஷலான ருத்ராட்சம்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கிற ருத்ராட்சங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல். நேபாளில் இருக்கிற ருத்ராட்சங்களுக்கு தான் மகிமை அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 முக ருத்ராட்சம், 3 முக ருத்ராட்சம், 4, 5, 6 எல்லா முகம் 12 முக ருத்ராட்சம் வரைக்கும் இருக்குது. ருத்ராட்சங்களுக்கு வெள்ளி பூன் போட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரியே இருக்குது. இது 12 முக ருத்ராட்சம், சரிங்களா? அதுக்கும் வெள்ளியில் கட்டியிருக்கோம். இது மாதிரி ருத்ராட்சங்கள் எல்லாமே இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ருத்ராட்ச மாலைகள் இருக்குது. இது 2 முக ருத்ராட்சம், அது கூட 4 முக ருத்ராட்சத்தை கீழே பெரிய மணியாக குருமணியாக வச்சுருக்கோம். இது இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 5 முக ருத்ராட்சத்தில் வெள்ளி கப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாலைகளும் வெள்ளியிலையும் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி 2 முக ருத்ராட்ச மாலைகள், 3 முக ருத்ராட்ச மாலைகள் காப்பரில் கட்டினது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 முக ருத்ராட்ச மாலைகள் காப்பரில் கட்டினது இருக்குது. இது நார்மலான மாலைகள் நூலில் கட்டின மாதிரி இருக்குது. நூலில் கட்டின மாலைகள் நம்மக்கிட்ட விரும்பி வாங்குறாங்க. ருத்ராட்ச மாலையாக கட்டியிருக்கோம், பிரேஸ்லெட் ஆகவும் நம்மக்கிட்ட இருக்குது. வெள்ளியில் போட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் வச்ச பிரேஸ்லெட்ஸ் 5 முக ருத்ராட்சம் அவங்க என்ன ருத்ராட்சம் சொன்னாங்களோ அதுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி கப்புகள் போட்டு அழகாக நீட்டாக நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். இது பண்ணிட்டு இருக்கோம். ருத்ராட்சம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ருத்ராட்சத்தை மட்டும் கொடுக்காம பார்த்தீங்கன்னா இது நாட்டு பசு விபூதி. இந்த விபூதி வந்து ரொம்ப வந்து நார்மலாக கெமிக்கலில் செய்யறது இல்லை, நம்மளுக்கு திருவண்ணாமலையிலேருந்து வருது. இந்த விபூதிகள் எல்லாமே ரொம்ப ஒரிஜினலான விபூதி. நம்ம இது வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம ஒரு 5000 கிலோ விபூதி நம்மளுடைய வாசகர்களுக்கு எல்லாருக்கும் அமைச்சிருக்கோம், ஃப்ரீயாக அமைச்சிருக்கோம். சில பேர் காசு கொடுத்து வாங்கினாங்க. நாங்கள் இதை ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறோம். இந்த ஒரு விபூதியை நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருவோன்ட்டு. இந்த விபூதியை இது மாதிரி சின்ன பாக்கெட்டில் கொடுத்து எல்லா ப்ராடக்ட்ஸோடய இந்த பாக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி சின்ன பவுச்சில் நாங்கள் அடித்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபுராணம் புக்கு, கோளாறு பதிகம், இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் புக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும், நம்ம வாசகர்கள் எல்லாருக்குமே, நம்மளுடைய வாசகர்கள் எல்லாருக்குமே எந்த பொருள் வாங்கினாலும் இந்த புக்கை அனுப்புறதுல நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயமா ஒரு சிவபுராணம் மற்றும் கோளாறு பதிகம் சேர்ந்த ஒரு புக்கை, இந்த மாதிரி புக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 புக்குக்கு மேலே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வாசகர்களுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கிராமத்துல இருந்து, திருவண்ணாமலை கிராமத்துல இருந்து வருது, அப்புறம் மயிலாடுதுறையில இருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க செஞ்ச இது மாதிரி பஞ்சகவிய விளக்குகள் ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த பஞ்சகவிய விளக்கை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சகவிய விளக்கு இல்லாத அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தூபு, இதுவும் பஞ்சகவிய தூபு.
இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க வீட்லேயே செஞ்சு நம்ம கிட்ட கொடுத்து ஓம் தமிழ் காண்ற வாசு உலகம் எங்குமோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் யார் யார் கேட்குறாங்களோ, எங்களால் எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்ப முடியுதோ அந்த கண்ட்ரிக்கு எல்லாமே இந்த மாதிரி பஞ்சகவிய விளக்கு அனுப்புகிறோம். இந்த பஞ்சகவிய விளக்குடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சின்ன ஹோமம் பண்ணுற அளவுக்கு ஸ்பெஷல். கம்ப்ளீட்டாக விளக்கு எரிஞ்சு முடிஞ்சிடும். எரிஞ்சு முடிஞ்சவொடனே லாஸ்ட்ல அந்த இருக்கிற எரிஞ்ச திரிய மட்டும் எரிஞ்ச தூசியை மட்டும் வச்சு நம்ம எண்ணெயில குழைச்சி நெத்தியில வச்சுக்கலாம். இது அவ்வளோ பவர்ஃபுல், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் வந்து ஒரு ஹோமம் செஞ்ச அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதுல வந்து நாட்டு பசு விபூதி கொடுக்குறோம், பஞ்சகவிய விளக்கு செய்யறோம், இந்த மாதிரி பஞ்சகவிய தூபு செய்யறோம். இது எல்லாமே வந்து மாட்டு சாணத்துல இருந்து நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்போ இது தவிர பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலைகள் நம்ம கிட்ட வேற என்னென்ன மாலைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, துளசி மாலைகள். இந்த துளசி மாலை பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், மணியே ரொம்ப அழகா இருக்கும். குழந்தைகள் போடலாம், இல்ல பெரியவங்களும் போடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி துளசி மாலைகள் பண்றோம். இது மாதிரி இந்த மாதிரி துளசி மாலைகள் இருக்கு. இதுக்கு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய துளசி மாலைகள் இருக்கு. அப்புறம் சபரிமலை மாலைகள் வெள்ளியிலயும் கட்டியிருக்கோம், காப்பர்லயும் இருக்கு. வெளியில கட்டின மாலை கட்டினதை பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். கட்டு அந்த வேலை எல்லாமே ஆச்சாரியங்களை வச்சுதான் கட்டுறது. இந்த மணிக்கு மணி நடுவுலயும் அந்த கட்டின ஃபினிஷ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். சீக்கிரமா அந்தெல்லாம் போகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட்டும் நல்லாவே இருக்கும். வெள்ளி அந்த தேவையான அளவுக்கு வெள்ளி யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர பாத்தீங்கன்னா தாமரமணி மாலை, லக்ஷ்மியுடைய கலாட்சியமா சொல்ற தாமரமணி மாலை, இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து காப்பர்ல கட்டினாலும் காப்பர்ல கட்டி கொடுக்குறோம். வெள்ளிலேயே நிறைய பேர் கேட்கறாங்க, வெள்ளிலேயே கட்டி கொடுத்துருக்கோம். இது தவிர பாத்தீங்கன்னா சந்தன மாலைகள், ஒரிஜினல் சந்தன மாலைகள் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து இந்த மாதிரி 8 mm 6 mm இந்த மாதிரி சந்தன மாலைகள் இருக்கு. வெள்ளியில கட்ட மாலை இருக்கு. இதுல பாருங்க 108 மணி வச்ச சந்தன மாலை, ரொம்பவே நல்லா நீட்டா கட்டியிருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து நார்மல் வெளியே கொடுத்து ஆச்சாரிகள் மட்டுமே, நல்ல திறமையான ஆச்சாரிகள் மட்டுமே கட்டுறது. எனக்கு குவாலிட்டியா இருக்கணும். ரெண்டாவது டெஸ்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி நீட்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி ஸ்படிக மாலைகள், ஸ்படிகத்துல பாத்தீங்கன்னா நீங்க இது லிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்படிக மாலைகள், அந்த சில்னஸ் இருக்கு நம்ம கிட்ட, அந்த குவாலிட்டி இருக்கும், நல்ல சில்னஸ் இருக்கும், கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மணிகள் வச்சு ஸ்படிக மாலைகள் கட்டுறோம். நூல்லயே மாலைகள் இருக்கு, ஆனா இது சீக்கிரமா அறந்து போயிடும். யார்கிட்டயும் நம்ம இது பெருசா இதை கொடுக்கறது இல்லை. காப்பர்லயோ இல்ல வெள்ளியிலயோ இல்ல ஐம்பொன்ல கட்டி கொடுக்குற மாலைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6 mm 8 mm 10 mm 12 mm மாலைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மாலைகள் பொறுத்த வரைக்கும். இது தவிர நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக ரிலேட்டடா புத்தகங்கள் நிறைய வித்துட்டு இருக்கோம். நான் கொஞ்சமா தான் புத்தகங்களுக்கு வச்சிருக்கேன். இது சிறுவாபுரி முருகனுடைய தல வரலாறு. இது நம்ம நிறைய வாடிக்கையாளருக்கு கேட்டாங்கன்ட்டு ஓம் தமிழ் காண்ற இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்கு, நம்ம வாசகர்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது தவிர இன்னும் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு, சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புத்தகங்கள், நோய் நீக்கும் காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் பயன்களும், சக்தி முத்திரைகள், முத்திரைகளுடைய எவ்வளவு முக்கியத்துவம்ன்றதை இந்த முத்திரைகள் புக்கில் இருக்கு. நோய் நீக்கும், மருந்து இல்லா மருந்து, எல்லாமே நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஆன்மீக நிறைய பொருட்கள் இருக்கிறோம். இந்த 4 புத்தகங்கள் மட்டுமே இது வரைக்கும் 22,000 பதிகள். இந்த 4 புத்தகங்கள் மட்டுமே இது வரைக்கும் 2,000 பதிகள் மேல கொடுத்துருக்கோம். ஒரு செட்டா 2,000 செட்டுக்கு மேல கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டாக்டர் சிவஞானம் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா புத்தகங்களுமே டாக்டர் சிவஞானம் எழுதணும் தான். நம்ம கூட அவர் நிறைய நாள் டிராவல் பண்ணியிருக்காரு, நிறைய நாள் நம்ம கூட இருந்திருக்காரு. இந்த 4 புத்தகங்கள் எழுதுறதுக்கு அவருக்கு நம்மளும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்களை விற்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். விற்கிறதுன்னு சொல்றதை விட இதை மக்களுக்கு எடுத்து போய் கொடுக்குறோம் தான் சொல்றோம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் காய்கறிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, கீரைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, ஒரு மருந்து இல்லாம நம்ம எப்படி வாழ முடியும். சின்ன சின்ன வீட்டுல இருக்கிற பொருட்கள், சமையல் கட்டில இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளால நம்ம உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எப்படி கிடைக்கின்றது. இது வந்து சக்தி முத்திரைகள், கையில சின்ன சின்ன முத்திரைகள் இது மாதிரி செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்றது இந்த முத்திரைகள் புக்ல இருக்கு. இது நிறைய முத்திரைகள் புக் இங்கிலீஷ்லயும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாடிக்கையாளர் கேட்கறது இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கோம், தமிழ்லயும் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது நம்ம கருங்காலி பார்த்திருந்தோம். கருங்காலியுடைய ஸ்டாச்சுஸ், கருங்காலியில செய்யப்பட்ட சாமி சிலைகள் பார்த்திருந்தோம், ஐம்பொன் சிலைகள் பார்த்திருந்தோம், கிறிஸ்டல்ஸ் பார்த்திருந்தோம், ருத்ராட்சங்கள், டிஃப்ரெண்ட் ருத்ராட்சங்கள் பார்த்திருக்கோம். நிறைய கஸ்டமைஸ் பண்ண ருத்ராட்சங்கள்லாம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பெரியவர் வந்து ஒன்று கேட்டிருந்தாரு, திரு பாலமுருகன் பெரியவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்கு 1 to 15 முக ருத்ராட்சம் வரைக்கும் வேணும், ஒரு மாலையா வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ருத்ராட்சங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். துளசி மாலைகள், அதுக்கப்புறம் தாமரமணி மாலை சொல்லியிருந்தேன், தேவதாரு மாலை இருக்கு. நம்ம கிட்ட தேவையான மாலைகள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இன் கருங்காலிங்க.
அதில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸு பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட். 6mm நிறைய பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, 8mm பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூலில் கட்டினது, வெள்ளியில் கட்டினது, காப்பரில் கட்டினது, எல்லாம் ஐம்பொன்னில் கட்டினது, எல்லா பிரேஸ்லெட்ஸும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். தங்கத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நல்ல மணிகளாக உங்களுக்கு பொறுக்கி கொடுத்துரு, தங்கத்தில் நீங்கள் கட்டிக்கோங்கன்ட்டு. இது தவிர இல்லாமல் நம்மகிட்ட கீ செயின்ஸ், ஏகப்பட்ட கீ செயின்ஸ் நம்மகிட்ட, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் ஆஃப் கீ செயின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி கீ செயின்ஸும் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் மாலைகள், வெறும் நூல், இதெல்லாம் நூலில் கட்டின மாலைகள். மற்றவங்களை விட நம்மக்கிட்ட வித்தியாசமாகவே இருக்கும் மாலைகள். அதுக்கு நான் வரேன், எப்படி அது வித்தியாசம், நாங்கள் கொடுக்குற மாலைகள் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறத பற்றி நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துருவோம். மாலைகள் டிஃப்ரெண்ட். இது திருவள்ளுவர் சிலை, கருங்காலி பவுடர். எங்களுக்கு திருவள்ளுவர் சிலை செஞ்சால் நல்லா இருக்குன்றதுனால கருங்காலி பவுடர் ப்ளஸ் ரெசினில் செஞ்ச திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் சிலை. இது தவிர பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் நம்மளுக்கு வெள்ளியில் நிறைய பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், கருங்காலி செஞ்ச பிரேஸ்லெட்ஸ், ரத்த சந்தனம் பிரேஸ்லெட்ஸ், இது எல்லாமே பண்ண முடியும். ரத்த சந்தனம், ஸ்படிகத்தில் செஞ்ச பிரேஸ்லெட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலைகள் பார்த்தீங்கன்னா இது காப்பர் மாலைகள், கருங்காலியில் செஞ்ச காப்பர் மாலைகள். இது காப்பர் கேப் போட்ட, மேலேயும் கீழே தொப்பி போட்ட கருங்காலி மாலைகள். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளி மாலைகள், எல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸ், வேறு மணியுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெள்ளி மாலைகள் இருக்குது. ரத்த சந்தன மாலை இருக்கு, ஸ்படிக மாலை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கோம், எஜுகேஷனல் மாலை, குழந்தைகளுடைய படிப்புக்கான மாலை. என்னன்னா கருங்காலி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், திருஷ்டி பிரச்சனைகள் இல்லாமல். இது தவிர சில கற்கள், படிப்புக்கு தேவையான கற்கள், கிரியேட்டிவிட்டி, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்தந்த கற்களுடைய பயன்கள் மக்களுக்கு கிடைக்கணுன்றதால இந்த மாதிரி கற்களை நடுவில் வச்சு இது மாதிரி மாலைகளாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு மாலை இருக்குது. இந்த மாதிரி மாலைகள் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. குழந்தைகளுக்கு தேவையான மாலைகள், ஒரு கருங்காலி மாலை மட்டும் போட்டால் பார்த்தா படிப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு, ஃபாரினுக்கு போகணும், அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான மாலைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸில் சொல்லி இந்த மாதிரி எல்லா பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. ருத்ராட்ச பிரேஸ்லெட் இருக்குது, ஸ்படிக பிரேஸ்லெட் இருக்குது, கருங்காலி பிரேஸ்லெட், ரத்த சந்தன பிரேஸ்லெட், சந்தன பிரேஸ்லெட், ஸ்படிகம் ப்ளஸ் கருங்காலி கலந்த ஒரு அழகான ஒரு பிரேஸ்லெட்டு. இது தவிர பெரிய பெரிய மணிகள் இருக்குது கருங்காலியில். அதில் வெள்ளி மேலேயும் கீழே கேப் போட்ட மாதிரி, தொப்பி போட்ட மாதிரி, இது ஒரு பெண்டன் நடுவில் டாலர் மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ், சின்ன சைஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா லிங்கம், இது கருங்காலி கட்டை, அதில் செஞ்ச லிங்கம். அது அவருக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி வெள்ளியில் செஞ்ச கவசங்கள், இது மாதிரியே இருக்குது. இது தவிர நிறைய டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சாமி சிலைகள் வச்ச டாலர்கள் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரேஸ்லெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர், இதில் நம்ம கருங்காலி கோத்து இது மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டாக செய்வோம். இந்த மாதிரி பிரேஸ்லெட் நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ மணிகள் நடுவில் சேர்த்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸாகவும் வைக்கலாம். இது மாதிரி வெள்ளியிலையும் இருக்குது, காப்பர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் திருப்பி வரேன்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாலைகளுக்கும் மற்றவங்க ஜென்ரலாக கொடுக்குற மாலைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஈஸியான மாலை. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற மாலை. நடுவில் குருமணி பெருசாக இருக்காது, நூல் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நூல் தான் இருக்கும். இந்த 2 வாட்டி சேர்த்து எடுத்தீங்கன்னா அழுத்துரும். மணிகள் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், கருப்பாக இருக்கும், உடஞ்சி இருக்கும், ஒன்றும் பாதியமாக இருக்கும். ஸோ இது என்னென்னா மெஷரிங் கேஜ். இது எத்தனை எம்எம் மாலைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 8 mm மாலைங்க. இந்த இடத்துல 8 கோடு, கிட்டத்தட்ட 8 mm மாலை இருக்கும். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற, இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாலைங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாலை. ஆனால் நம்மளுடைய ப்ராசஸ், நம்மக்கிட்ட இருக்கிற மாலைகள் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மணிகளை எல்லாமே எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி, எப்படிங்க டெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்கன்றது. இருக்கிற மாலைகளை எடுத்து நீட்டாக அதை வந்து தரம் பிரித்து, அதுக்கப்புறம் வேறு நூலில் மாற்றி, நம்மளுடைய நூல்கள்லாம் இப்படி தான் இருக்கும், நல்லா திக்கான நூலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நான் அழகாக கட்டி இது மாதிரி தான் நம்ம ஃபினிஷ்டு வரும். இந்த மாலைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இது தளர்ந்து போயிடும். நாங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற மாலைகள் இது மாதிரி இருக்கா, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாலைகள் 6 mm சரி, 8 mm மாலைகளும் இப்படி வரும். இந்த மாலைகளுடைய லைஃப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே தண்ணி போட்டு யூஸ் பண்ணவே 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் தெரியல. இதில் ஷேட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இதுலேயே மணி வர மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட வாங்குற மாலைகள் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல மணிகளை பொறுக்கி எடுத்து அதிலிருந்து நேர்த்தியாக கட்டின மாலைகள் தான் நம்ம கையில், நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம சைடு நேர்த்தியாக கட்டின மாலைகள் மட்டும்தான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மாலைகளை இது மாதிரி தான் பண்ணுறோம். மாலைகள் கட்டுறது எல்லாருமே ஆச்சாரிகளை வச்சு தான் கட்டுறோம். மாலைகள் நல்ல வெள்ளி குவாலிட்டியாக 92.5 இல்லைன்னா 93% பியூரிட்டி இருக்கிற வெள்ளி வச்சு தான் கட்டுறது. நல்ல வெயிட் இருக்கும் நம்ம கிட்ட வாங்குற மாலைகள்.
மணிகள் எடுத்து கொடுக்கும்போது மணிகள் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. அது மாதிரி எதா இருந்தால் அதுக்கு நாங்களே ரெஸ்பான்சிபிள், அதை திருப்பி வாங்கிப்போம். எந்த மணிலையும் டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் மணி நம்மளது எல்லாமே. வெளியே அந்த முடிச்சு போட்டது எல்லாமே நல்லா இருக்கும். நான் மற்ற இடத்துல கிடைக்கிற இந்த காப்பர் மாலைகளை காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி மாலைகளும் நம்மளுக்கு வெளியே நிறைய கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா இது காப்பர் மாலை. இவங்களுடைய மாலையை பாருங்க. காப்பர் மாலை உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்மளுடைய மாலை. ஸோ இதுதான் இது கட்டி இருக்கிறத பாருங்க. இது வெளியே கிடைக்கிற காப்பர் மாலை இழுத்தாவே அறுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம கிட்ட அது மாதிரி இருக்காது. நல்ல திக்கான கம்பி போட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கினா அறுத்துக்கும், ரொம்ப நாள் வராது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை. அதனால கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம குவாலிட்டி இது 50. அவங்க வந்து ஜெர்மன் சில்வர் மாலைன்றாங்க. இது வாங்க இழுத்த உடனே போச்சா. இது மாதிரி நம்ம மணிகளை எப்பவுமே நீங்கள் அது மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம மாலைகளை அது மாதிரி இழுத்து பார்த்தாலும் சரி, இது மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது மாதிரி நல்ல குவாலிட்டியில் நம்ம மாலைகள், பிரேஸ்லெட்ஸு, இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் எல்லாமே homespiritualshop.com இந்த வெப்சைட்லேயும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.